Friends, welcome back. Last video நம்ம டிக்ஷனரியும் லிஸ்ட்டும் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோ டேட்டா ஸ்ட்ரக்சரோட கண்டினியூஷனான செட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, நமக்கு செட்டுன்னு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு செட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இட் ஸ்டோர் மல்டிபிள் ஐட்டம்ஸ் இன் அ சிங்கிள் வேரியபிள். ஓகே, மல்டிபிள் ஐட்டம்னு என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, ஓகே, ஃபஸ்ட்டு லிஸ்ட்னா அது டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கணும் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் போட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கோம், கரெக்டுங்களா? ஓகே, அண்டு டிக்ஷனரினா அது வந்து இந்த கர்லி பிரேஸ் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகே, இது வந்து டிக்ஷனரி ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே, ஃபைன். இப்போ செட்டு எந்த ஃபார்மேட்டில் டேட்டா ஸ்டோர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதே கர்லி பிரேஸ் தான். ஓகே, அதே கர்லி பிரேஸ் தான். இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் வரும், விக்னேஷன், ஸோ நீங்கள் சொன்னீங்க, ஸோ டிக்ஷனரி தான் வந்து கர்லி பிரேஸை வந்து இருந்தால் அது டிக்ஷனரின்னு சொன்னீங்க, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருந்தால் அது வந்து லிஸ்ட்டுன்னு சொன்னீங்க. ஓகே, இப்போ அந்த செட்டும் வந்து கர்லி பிரேஸ்லேயே இருக்குது, இது எப்படி வந்து பாசிபிள் அப்படின்னா, நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், டிக்ஷனரினா கீ அண்ட் பேர். ஓகே, இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகேங்களா, ஐடி 1 ஐடி 2. ஸோ கீ அண்ட் பேராக இருந்தால் அதுதான் டிக்ஷனரி. ஓகே, இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஓகே சாரி, இப்போ செட்டு பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னா, ஓகே, சிமிலர் டு டிக்ஷனரி, பட் கீ வேல்யூஸ் இருக்காது. ஓகே, கீ வேல்யூஸ் இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் வந்து லிஸ்ட்டுக்குள்ளார என்ன கொடுத்துக்கிறீங்களோ அது கொடுத்துக்கலாம். ஓகே, இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, மல்டிபிள் ஐட்டம்ஸ் இன் அ சிங்கிள் வேரியபிள். ஓகே, அப்படின்னா என்னென்னா, நான் 1 2ன்றது இன்டிஜர் ஃபார்மேட், நான் நெக்ஸ்ட்டு நான் ஸ்ட்ரிங் கொடுப்பேன். ஓகே, விக்னேஷன். ஓகே, நான் ஸ்ட்ரிங். இந்த மாதிரி மல்டிபிள் ஃபார்மேட்டில் இருக்க டேட்டா டைப்ஸையும் இது சப்போர்ட் பண்ணோம். ஓகே, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆப்ரேஷன். ஓகே, கிளியர்? மல்டிபிள் ஐட்டம்ஸ் இன் அ சிங்கிள் வேரியபிள். இப்போ இதுக்கு வந்து ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு ஒய்னு ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறீங்கன்னா இது வந்து இதை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இதில் இருக்க ரூல்ஸை பாருங்கள். செட் இஸ் ஏ கலெக்ஷன் விச் இஸ் அன்ஆர்டர்டு. ஓகேங்களா, அன்ஆர்டர்னா நம்ம ஒரு நியூ ரெக்கார்ட் ஆட் பண்ணுறோம்னா நம்ம எர்லியராக பார்த்துருப்போம், எல்லாமே வந்து கடைசியாக வந்து ஆட் ஆகும். ஓகே, இதுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஆர்டரும் இல்லை. ஓகே, எங்கே வேணாலும் ரேண்டமாக போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஈச் டைம் நீங்கள் ரன் பண்ணும் போல ரேண்டமாக தான் வந்து ரெக்கார்ட்ஸை வந்து ஆர்டரே இல்லாமல் ஒரு ப்ராப்பர் ஆர்டர் இல்லாமல் வந்து டிஸ்பிளே பண்ணும். ஓகே, அன்சேஞ்சபிள் அப்படின்னா என்னன்னா, நீங்கள் இப்போ ஒரு வேல்யூ இருக்குன்னா, இப்போ இங்கே 2ன்னு இருக்குன்னா இந்த 2வை வந்து உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, நீங்கள் வந்து பொசிஷனை பேஸ் பண்ணியும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, டேட்டா வந்து பொசிஷன் பேஸில் இருக்காது. அதுதான் இங்கே பாருங்கள், அன்இண்டெக்ஸ்டு. ஓகே, இங்கே கீயும் இல்லை. ஓகே, கீயை வச்சும் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம இந்த செட்டு வந்து இண்டெக்ஸையும் சப்போர்ட் பண்ணாது. ஓகே, அதனால் நீங்கள் வந்து சேஞ்சே பண்ண முடியாது. ஓகே, ஸோ பட் உங்களுக்கு ஒரு கொஷின் வரும், ஓகே விக்னேஷன், நீங்கள் இப்போது சொல்லிட்டீங்க இப்போ டெலீட் பண்ண முடியாதுன்னு, பட் எனக்கு சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, அப்படின்னா எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டெலீட் பண்ணிக்க முடியும். ஓகே, டேட்டா வந்து டெலீட் பண்ணிவிட்டு தென் அகைன் நீங்கள் நியூவாக இன்சர்ட் பண்ணிக்க முடியும். அதுதான் இப்போ இருக்கிற ஒரு அவைலபிள் ஃபீச்சர். ஓகேங்களா, நீங்கள் வந்து டேட்டா வந்து சேஞ்ச் பண்ண முடியாது இப்போதைக்கு. மேபி இன் ஃபியூச்சரில் அந்த பைத்தான் டீம் வந்து அப்டேட்ஸ் நமக்கு கொடுக்கலாம். ஓகே, ரைட் நவ் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா, இதுதான் இப்போ இருக்கிற கரண்ட் அப்டேட்டில் இருக்க ஸ்டேட்டஸ். ஓகே, இதை இப்போ எப்படி ரியல் டைமில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களுடைய கம்பைலர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் இது வந்து லாஸ்ட் வீடியோவோட கோடு, இதை ரிமூவ் பண்ணிப்போம். ஓகே, இப்போ நம்ம ஒரு செட் ஆப்ரேஷனை கிரியேட் பண்ணோம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஆர்டர்ஸ் ஆர் வேல்யூஸ். ஓகே, சாரி, வேல்யூஸ்ன்றது கீ, வேல்யூ ஆல்சோ கீ. ஓகே, தென் ஆர்டர்ஸ் லிஸ்ட்டுக்குள்ளார எனக்கு இதில் வந்து என்ன இருக்குன்னா ஐடிஸ் வேல்யூஸ்லாம் இருக்குது. ஓகே, 1 2 3 4. ஓகே, இந்த மாதிரி எனக்கு ஐடிஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கேன், இந்த வேல்யூஸை வந்து நம்மளால் வந்து எடுத்து பார்க்கணும் அப்படின்னா, ஓகே, இந்த வேல்யூஸை நான் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா நமக்கு இண்டெக்ஸும் இல்லை. நம்ம இதை எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னா, ஓகே, வந்து நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னா நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்குது, பிரிண்ட் கமாண்டை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, ஆர்டர்ஸ், பட்
பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷோ பண்ணுறதுக்காக தான். இப்போ ரியல் டைமில் எப்படி பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஃபார் ஐ இன் ஆர்டர்ஸ். ஓகே, டேட்டாவை ஆக்சஸ் பண்ணால் இதுதான் இப்போதைக்கு இருக்கிற அவைலபிள் ஆப்ஷன். ஓகேங்களா, ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணணும். நீங்கள் வந்து அதான் ஒரு ஹைட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபார் லூப் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, நீங்கள் பாருங்கள், இப்போ வந்து நமக்கு ரேண்டமாக தான் ரெக்கார்டு வந்து ஜென்ரேட் ஆகுது. ஓகே, ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணல, இதுதான் நான் சொன்னேன் ஆர்டரை ஃபாலோ பண்ணது அப்படின்ட்டு. இங்கே 33 வருது, 11 வருது, இங்கே 44, 22. பட் இங்கே பாருங்கள் 11 இருக்குது, 22, 34, 33, 44. ஓகேங்களா, பட் இங்கே வந்து அந்த ஆர்டர்லாம் இல்லை, அதுதான் ஆர்டரை ஃபாலோ பண்ணாது அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஓகே, இந்த செட் ஆப்ரேஷன் வந்து வச்சு என்ன பண்ண முடியும்னா நான் அகைன் ஓகே இது வந்து ஒரு வேல்யூ டேட்டா 1. ஓகே, நான் அகைன் டேட்டா 2ன்னு ஒரு டேட்டா செட்டை க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இது எதுக்குன்னா ஓகே இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன் 22, 33, 88, 99. ஓகே, நான் சொல்லியிருக்கேன் செட்டு வந்து டூப்ளிகேட்டை அலோவ் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ அதே நீங்கள் இப்போ பாருங்கள், நான் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறேன். ஓகே, ஆர்எல்ஸ் நம்ம ஒன்று மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போமே, அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும்ல. ஸோ நாங்கள் 44ன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, நான் பிரிண்ட் கமெண்ட் யூஸ் பண்ணுறேன். பிரிண்ட் ஓகே, பிரிண்ட் டேட்டா 1. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள் நமக்கு வந்து ஒன்லி 4 ரெக்கார்ட்ஸ் இருக்குது, இங்கே 5 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஏன்னா 44% 2 டைம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ 1 டேட்டா வந்து டூப்ளிகேட் ஆயிருக்கு, அதனால அதை ரிமூவ் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, கிளியரா? ஓகே, இப்போ இந்த செட் ஆப்ரேஷன் வந்து மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா இப்போ நமக்கு இங்கே டேட்டா இருக்குங்களா. ஓகே, நம்ம நார்மலாக மேத்தமெட்டிக்ஸில் பார்த்துருப்போம் ஏ யூனியன் பி. ஓகேங்களா, இந்த மேக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இன்னைக்கு ஏ யூனியன் பி அண்டு ஏ இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம்ல. ஸோ இது என்னன்னா ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிற ரெக்கார்டை எடுத்துகிட்டு வா. ஓகே, ஸோ அண்டு போத் ரெக்கார்ட்ஸை ஷோ பண்ண அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் வந்து இந்த ஓகே இந்த செட் ஆப்ரேஷனை யூஸ் பண்ணி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா, இப்போது நான் என்ன சொல்கிறேன், டேட்டா 1 டாட் ஓகே டேட்டா 1 டாட் யூனியன் ஓகே யூனியன் டேட்டா 2. ஓகே, பிரிண்ட் டேட்டா 1 எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஓகே இதை நம்ம வந்து ஒரு வேரியபிள் நேமில் போட்டுப்போம், டேட்டா 3. ஓகே, இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ பாருங்கள் நமக்கு வந்து இந்த 2 டேட்டாவும் கம்பைன் பண்ணியிருக்கு. ஓகே, இந்த 2 டேட்டாவும் கம்பைன் பண்ணி நமக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது. ஓகேங்களா, 22 1 டைம் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு பாருங்கள். நம்ம இங்கே வந்து டேட்டா 2லேயும் இருக்குது. ஓகே, 22 இருக்குது, 33 இருக்குது. பட் இங்கே பாருங்கள் டூப்ளிகேட்ஸை அலோவ் பண்ணல, பட் கம்பைன் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, இப்போது இன்னொன்று, இப்போ எனக்கு 2 டேட்டா செட் இருக்குங்க. ஓகேங்களா, 2 டேட்டா செட் இருக்குது. ஓகே, செட் டேட்டா இருக்குது, டேட்டா ஃபார்மேட் இருக்குது. இப்போது இதில் எனக்கு வந்து என்னென்னா காமன் ரெக்கார்ட்ஸ். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 22 இருக்குது, இங்கே 33 இருக்குது, இங்கேயும் 33 இருக்குது, இங்கேயும் 22 இருக்குது. அப்போனா 22ம் 33ம் தான் காமன் ரெக்கார்ட்ஸ் 2 டேட்டா 1 டேட்டா 2 இந்த 2 வேரியபிளுக்கும். ஓகேங்களா, இப்போது இதை எப்படி நான் கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ட்னு ஒன்று இருக்குங்க. இன்டர்செக்ட் இன்டர்செக்ஷன். ஓகே, ஐ மிஸ்ட் இன்டர்செக்ஷன். ஓகே, இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்க 33யும் 22வும் நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஓகே ஓகே, இப்போ நம்ம எப்படி ஒரு டேட்டாவில் இருந்து காமன் ரெக்கார்ட்ஸ் எப்படி இருக்கிறது, எப்படி ஒரு ரெண்டு டேட்டா செட்டை கம்பைன் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு டேட்டாவை இந்த டேட்டா 1ன்னு இருக்கு பாருங்க, அதுக்குள்ளே ஆட் பண்ணுவோம். ஓகே, ஒரு நியூவாக ஒரு ரெக்கார்டை வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ அதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா டேட்டா டாட் ஓகே ஆட் 55. let me try.
Okay, data is not defined. Okay, data 1, right? So okay, let me give unique name. Yeah, data. Okay, none. The reason, நான் இதை வந்து அவுட் சைடில் போடுறேன். ஓகே, தென் ஐ வில் எக்ஸ்பிளைன் டேட்டா. ஓகே, இப்போ வந்து இது எக்ஸிக்யூட் ஆகுது. என்னன்னா இதை நீங்கள் வந்து செட்டாக கன்வெர்ட் பண்ணணும். நம்ம பிரிண்ட்டில் இன்சைட்லேயே போட்டதால் அது என்ன ஆகுதுன்னா நீங்கள் செட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. ஓகே, நீங்கள் செட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ நமக்கு அதெல்லாம் வேணாம், நம்ம ஜஸ்ட் நம்ம நார்மலாகவே எக்ஸிக்யூட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு டேட்டாவை ஆட் பண்ணிக்கணும். ஓகே, பட் நீங்கள் வந்து எக்ஸாக்டாக அது வந்து ப்ராப்பரான வேல தான் அப்டேட் ஆகுதா அப்படின்னா அப்படிலாம் இல்லை, அது ரேண்டமாக அப்டேட் ஆகும். ஓகே, அந்த பொசிஷனும் ரேண்டமாக தான் அது சூஸ் பண்ணிக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், நான் 1 or more வேல்யூஸ் கொடுத்தா அது எடுத்துக்கல, எரர் தான் பண்ணேன். டெக்ஸ்ட் எக்ஸாக்ட்லி 1 ஆர்குமெண்ட், ஆட் கீவேர்டு ஒன்லி 1 ஆர்குமெண்ட் தான் எடுத்துக்கும். ஓகே 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 இப்போ உங்களுக்கு இப்போ டெலீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். டெலீட் பண்ணணும், அதை எப்படி பண்ணுறது? பாப் 44 set pop takes no argument 1 given. Okay, (11 22 44). Why it's removed 33? பாப் வந்து நார்மலாக டெலீட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் அந்த பாப் நம்ம செட்டில் யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகுதுன்னா அதுவே ரேண்டமாக போயிட்டு ஏதாவது ஒரு நம்பரை டெலீட் பண்ணி விட்டுருது. பட் எனக்கு ரேண்டமெல்லாம் வேணாங்க, எனக்கு 44ன்ற இந்த நம்பர் தாங்க டெலீட் பண்ணோம்னா அதுக்கு அகைன் ஒரு மெத்தட் இருக்குது, ரிமூவ்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரிமூவ் யூஸ் பண்ணி நான் இப்போ 44 கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நமக்கு நம்மளுடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, கரெக்டாக போயிட்டு டெலீட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் டுடே வீடியோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடச்சிருக்கும். ஓகே, ஒரு செட் ஆப்ரேஷனை எப்படி கிரியேட் பண்ணுறது, ஓகே அதை எப்படி டெலீட் பண்ணுறது, எப்படி ஒரு நியூவாக ரெக்கார்டை அப்டேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, please like and subscribe, and also please enable bell icon to get latest video updates. Thanks for watching. We will meet next video.